வரல. வேற இடத்துக்கு வந்திருக்கீங்க. 1050 ரூபாய். 1050 ரூபாய் சொன்னீங்க. இது வேணும் 1000 ரூபாய் படத்தை நான் கையில வேணும் பார்த்ததே கிடையாதுங்க. நீங்க காட்டினா பார்த்து கொடுத்துறேன். மேடம் என்னங்க மறந்துறீங்க? உங்களுக்கு வாயே இந்த அகலமா இருக்குதுன்னா ரொம்ப பெரிய இடங்க. மாடி மேல மாடி, அதுக்கு மேல தண்ணி டேங்க் ரொம்ப ஓட்டி ஓய்வுங்க. மாடி மேல மாடி மாடி, அதுக்கு மேல தண்ணி டேங்க். அது ரொம்ப அந்த ஓட்டில ஓய்வுங்க. ரொம்ப தண்ணி ஓட்டி ஒழுகுது. என்ன பண்றது? ஜாலியா பேசுறீங்க. நான் எப்பவுமே அப்படிதாங்க பேசுவேன். நான் வந்த விஷயத்த சொல்லலையே. சொன்னது தெரியும். கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன். கரண்ட் பில் கட்ட வந்து யார் யாரையோ வழி கேட்டுங்க. அப்படியா? எல்லாம் உலகி நடக்குறாங்க. அப்படியா? எனக்கு இப்ப உலரம் போகுது. எனக்கு மேடம் என்ன கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குது? இங்க பாருங்க. நீங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் நீங்க கரெக்ட்டா வந்திருக்கீங்க. புரியல மேடம். அங்க சுத்தி இங்க சுத்தி கரண்ட் ஆபீஸ் வாட்ச் பில்ல தான் வந்து நின்னு கிடக்குறேன். வாட்ச் பில்ல நிக்கிறேனா? அப்ப கரண்ட் ஆபீஸ் எதுங்க? இதுதான் கரண்ட் ஆபீஸ். என்னங்க சாப் பாக்குறீங்க? கரண்ட் ஆபீஸே இதுதானா? நான் கரண்ட் பில்ல இங்கத்தானா கட்டினா? வேற எங்க கட்ட போறீங்க? கவுண்டர் இது உள்ளத்தானா இருக்குது? ஆமாங்க. கவுண்டர் உள்ள கைய வச்சா கைய மாட்டிக்காது. மாட்டாது. ஓப்பன்லவா இருக்கும்? தாராளமா. அது ஈ முக்காது மாவே முட்டி கிடக்குது. ரொம்ப முக்கியங்க. பரவாயில்ல மேடம். என்னங்க? அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்ட்டா கரண்ட் ஆபீஸ்க்கு வந்துட்டேன். நான் போய் கியூல நிக்கிறேன். போய் நிக்காதீங்க. நின்ன கால் வலிக்குது, கை வலிக்குது, தொட வலிக்குது, அப்படி மொத்தம் வலிக்குதுங்க. தொட வலிக்குதா? நீங்க நின்னா எனக்கு அப்படி வலிக்குது. தொட வலிக்குதா? வலிக்குது. மேடம் ஐயோ நீங்க நின்னா எனக்கு வலிக்குதுங்க. இது கரண்ட் ஆபீஸ் தான். கரண்ட் ஆபீஸ் தான். என்னவோ பயமா இருக்குது. நீங்க பயப்படவே கூடாது. ஐயோ 1050 வருஷம் அக்கல்ல வைக்காதீங்க. எதுக்கு அப்படி வைக்கிறீங்க? இல்ல பணங்க. ஐயோ பயப்படாதீங்க, நான் இருக்கிறேங்க. நீங்க இருக்கிறதுனால தான் பயமா இருக்குது. ஐயா ஐயா. ஏங்க உள்ள வாங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க? மரியாதை கொடுப்போம். பரவாயில்ல, முதல் கஸ்டமர் வந்துக்குது. சனகாடி கஸ்டமரா? கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? ஐயோ 1050. ஐயோ பயப்படாதீங்க. ஆனா வேணா எழுந்து பேக்க மாட்டினு ஓடாதீங்க. உட்காருங்க. என்ன மேடம் பயமா இருக்குது? நீங்க பயப்படவே கூடாது. 2 மாசம் ஆச்சா? அதனால பயமா இருக்குது. ரொம்ப பயப்படாதீங்க. உட்காருங்க. உட்கார்றாங்க. உட்காரலாம். இது கரண்ட் ஆபீஸ் தானே? ஞாபகப்படுத்திக்கினே இருங்க. நீங்க பூனை காசுக்கான கடவுளே என்ன கேதி ஆகுமோ? எனக்கு வராத கரண்ட் பில் கட்டுறதுக்கு வந்துருக்கீங்க. இல்ல மிரண்டா. மிரண்டாவா? நீ கேட்கறதுலயே நான் மிரண்டு போய்க்கிறேம்மா. கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா கூடவா கொடுக்குறாங்க? ஐயோ 1050 உஷார். ஐயோ என்னங்க பால்லாம் சாப்பிடுறீங்களா? பயமாக்குது பாலை பார்த்தாரு. அது என்ன தெரியல. ஒயிட் மில்க் சாப்பிடுறீங்களா? எந்த மில்க்கும் வேணாம் அம்மா. எனக்கு சப்பட்டா என்னத்தா வாங்கிட்டு வந்துட்டா சப்பட்டா. இப்போ சொல்றேன். ஐயோ சப்பட்டா வேணும் கேட்டேன். பழமா? பழம் சாப்பிடுறீங்க? ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். நல்லா அப்படி எனர்ஜியா இருப்பீங்க. ஐயோ கரண்ட் ஆபீஸ்ல சப்போட்டா பழம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு என்ன ஓடா வம்பு வச்சுக்க போறேன். ஏங்க உட்காருங்க. என்னங்க வேற எதுனா சாப்பிட்டீங்களா? கரண்ட் பில்லுக்கார வர தூங்கி வராங்க. யாரு? என்னங்க மோர் ஒரு சோப்பு குடிக்கிறியா? கஞ்சி வச்சுக்கிற மத்து எடுத்து மோர் மத்துல கடிறாங்க. கஞ்சி கரும்பு கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுவாடா கொடுக்குறாங்க. இன்னைக்கு என்ன மேடம் கரண்ட் ஆபீஸ்ல? என்னங்க ஆயுத பூச்சிங்க. ஓ நீ கரண்ட் ஆபீஸ்ல ஆயுத பூஜையா? சாமான்லாம் கை விட்டீங்களா? எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போடு. ஓட்டல அடிச்சிட்டீங்க? ஐயோ மொத்த க்ளீன் ஆகுது. சாம்பிராணி போட்டீங்க? போட்டு அதை கொஞ்சம் ஏத்தி வச்சினா போதும். குப்பு குப்புன்னு கிளம்புவே. பூஜை போட்டீங்க? ரோல்ல உண்ணோம். நீதான் போன்ல இருக்கு அப்புறமா தான் நான் ஒண்ணா மணி ஆட்டிட்டேன். ஐயோ என்ன சொல்றீங்க? நீங்களா ஆட்டுறீங்களா? நான் எதுக்கு இருக்கீங்க? மணி
நாட்டுக்கு அந்த வெள்ளம் வேணாங்க. நான் பூசணிக்கானா ஓடிக்கிறேன். ஐயோ வேணாங்க, அதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் கஷ்டங்க. மேடம் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்துக்கிறேன் தெரியா எரி மோதி ஐயா வெட்டி போட்டு எடுத்துட்டு வந்துக்கிறியா? வெட்டி பெட்டிதான் ஐயா எத்தாது. என்னக்கா ஓ இட்லி, அதுக்கு சட்னி, வடை சூடா இருக்கு. ரெண்டு சாப்பிட்டு பாருங்க. என்னங்க இது ஹோட்டலு கடையா கரண்ட் ஆகுது? என்ன பயமா இருக்குது. இது கேக்குற வடை கேக்குற அது கூட ஓட்ட ஓட்ட வடைங்க, ஓட்ட வடை. ஓட்டனாலே ஆவாது. எல்நீரா சூட்டு அப்படி தணிச்சிடும். ஐயோ எனக்கு ஜலிப்பு பிடிக்கும். ஜலிக்குவா என்ன சொல்றீங்க? என்னங்க பாருங்க, எல்நீர் குடிச்ச குடிச்சு அம்ப தாழ கடலாம் வச்சு போச்சு. நான் சொல்றேன் என்னங்க சாப்பிட்டு கத்தாங்க. இந்த இடத்துல முன்னாடி நீ பில்லு கட்டிடுவோம் மேடம். நேது இது என்னங்க இது தெரியலையா? நல்லா தெரிஞ்சல தேங்க இதுதாங்க சொம்பு சொம்பு சொம்பு. சொம்புங்களா? என்ன உங்க சொம்பு ரொம்ப அடி வாங்கிட்டு ஒர்க் பண்ணிருக்கு இந்த சொம்பு. மைக்கேல் சொம்புங்களா? 11 வாட்டி உதவாங்க நினைக்கிறேன். மைக்கேல் சொம்பு சொம்பு உள்ளன்னா என்னங்க இதெல்லாம் வச்சிருக்கிறேன். சாதாரணமா கிடையாதுங்க. மா மா பல்லா பலா வாழை வாயிலை வாழை வாழை முக்கணி பழரசம். எப்ப எங்க வாங்குனீங்க? என்னங்க இங்க இருந்து நான் போயிட்டு திண்டிவனத்துல போயிட்டு அப்படியே பார்த்து உங்களுக்கு வாங்கி சொட்டு சொட்டு சொட்டா புழிஞ்சு இருக்கேன். கையாலே புரிஞ்சுக்க சொல்றீங்க. நசுக்குனீங்க. உங்களை பார்த்தா எத்தனையோ பழத்தை நசுக்கிறீங்க. மேடம் மாப்பழா வாழை முக்காணி பழ ரசம் உங்களை நம்பித்தான். ஆமா கரண்ட் ஆபீஸ்ல பழச்சாறு கொடுவா கொடுக்குறாங்க. சரி கொடுக்குறாங்க. ஒரு வாடியா அடிக்குது. அப்படிதான் இருக்கும். போக 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 சரியா போயிடும். வர மாதிரியே தெரியுது. என்னங்க ஓய்வு சாப்பிடலையா? இது கரண்ட் ஆபீஸ் தானே? கவுண்டர் ஓபன் ஆயிடுச்சுங்களா? இருக்குது, ஓப்பனா இருக்கு. பணத்தை எதுல வைக்கணும்? ஐயோ மாட்டிக்கோங்க. வயல்ல இருக்குது, நீங்களே எடுத்துக்கணும். கண்டிப்பா கரண்ட் ஆபீஸ்ல குடிமகனே பதவாசி குடிமகனே கொஞ்சம் உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா? அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு
கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கடல் என்ன ஆழமா கருவெளி ஆழமா கடல் என்ன ஆழமா என்ன இதெல்லாம் என்னது இது? ஐயோ உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது இப்போதாம்மா தெரிஞ்சுது 1050 ரூபாய் பில்லு கட்டிட்டு இருப்பேன் ஐயோ ஐயோ, ஐயோ, ஐயோ. என் பேண்ட் ஏதா சிலாக்கி தும்மா என் சட்டை ஏதா என் கேப்பு என் 1050 ரூபாய் பணம் மேடம் மேடம் சொல்லுப்பா மேடம் என் பேண்ட் சட்டையில் ஏதாங்க தொடிச்சு கம்பேர் போட்டு காய வச்சிருக்கிறேன் கரண்ட் ஆஃபீஸில் துணி கூட போய் ஆ மேடம் என்ன இந்த 1050 ரூபாய் எடுத்தாந்தானே பணம் கவுண்டர் உள்ள போச்சுங்களா போச்சு போன மாதிரி தெரியல எனக்கு என்ன சொல்றீங்க மேடம் 12 மணி காட்சி மாதிரி ஆக்கிக்கிறேன் என்ன என்ன வேணும் உங்களுக்கு மேடம் பில்லு கொடுங்க மேடம் ஐயோ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கரண்ட் ஆஃபீஸ்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கரண்ட் ஆஃபீஸிலே கரண்ட் கிடையாது ஆஃப் ஆயிடுச்சு ஐயோ ஐயா வேற பொறுத்துக்கிறாரு போய் ஆஹா வா மேடம் கவுண்டர்லயே கவுண்டர் உள்ளே நிக்குதா இருக்குது வந்து வராதா வரலையே எப்போ வருதோ அப்போ வாங்கி போறேன் மேடம் டேய் அடி வாடா அப்படி தேவா டேய் போடா போல தேவா டேய் 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 போடா போல யாரா டேய் உன்னதான் சொல்றேன் டேய் போடா உன்னதான் சொல்றேன் டேய் பாடுசே கரண்ட் ஆஃபீஸில் இது மாதிரி கேட்பாங்க டேய் பொட்டை நீ எங்க வந்தது தெரியுமா பொட்டை இந்த உண்மையா எனக்கு வந்து டேய் நீ எங்க வந்தது தெரியுமான்னு கேட்டேன் கரண்ட் ஆஃபீஸ் தானே என்னது எங்கடா வந்தது தெரியுமாடா கரண்ட் ஆஃபீஸ் டேய் ஒரு வீட்டு உள்ள நோயறனா ஒரு கோயில் நோய் என்ன ஏதுன்னு படிச்சிட்டு முதல்ல உள்ள நோயணும் எவ்வளோ பெருசா நேம் ஒரு கொட்டை எடுத்து நான் எழுதி நான் மாட்டி வச்சுக்கிறேன் அந்த நேம் எதுல வந்துருப்பா எது வந்து பாருங்க மந்தவாசி நுழைதேவி நாடகம் மன்றமா மாதியாரு ஆவணவாடி சப்பராய் திருமணம் நிர்வாகமா சித்தூர் பூசத்தி நிர்வாக ஆசிரியரா டேய் படிச்சே இல்லையா மேடம் என்ன எல்லாம் ரெண்டு லைட்டாக ரெட் லைட் ஏரியாக்கு வந்துட்டு அப்புறம் ரெட் லைட் எரியுது என்ன எரியும் ரெட் லைட் ஏரியாவா ஆ அப்படின்னா தெரியாது உனக்கு தெரியல மேடம் டேய் பணம் இருந்தா பணம் இருந்தா தா பா இல்லனா சி இல்லை என்றால் சி சி தாசிடா 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 யாரு தாசியா ஆ தாசினா தேவடியா தானா டேய் தேவடியா வீட்டுல 1050 ரூபாய் கட்டிட்டேன் அப்போ என் பணம் போயிட்டாவா என்ன ஐயோ தேவடியா மேடம் தேவடியா உனக்கு தெரியாது 1050 ரூபாய் கட்டிட்டது என் பணம் போயிட்டாவா ஓ சீனிவாசா ஓ தண்டராமா
மேடம், நானே எலும்புட்டு உடமாக்குறேன் மேடம். பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன். பில்லு இல்லாத போனா ஹெல்பர் பீஸ் கையில பிடிக்க முடியாது. மேடம் மேடம் எவ்வளோ விடுன்னு தெரியாத வந்துட்டேன் மேடம். ஐயோ கியூவில் நிற்கிறாங்கன்னு சொல்ல சொல்லி நான் நம்ப கூடாது. பால் சாப்பிட்றீங்களா பழம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்களே. தேவடியா வீட்டில் வந்து தான் மாடி. மேடம் காசு வேணும் காசு வேணும் காசு வேணாங்க. காசு வேணும் மேடம் அந்த சுடுகாடு போற பணமோ இந்த ஜாஸ்திக்கிட்ட வந்த பணமோ உங்கள்கிட்ட வருமா கிடைக்குமா? சுடுகாட்டு போன பணமா இந்த தேவடியால வந்த பணமா? யாரு கேட்டீங்க? அவ்வளோதான்டா. எத்தனை பில்லு கட்டியிருப்ப தெரியுமா? மேடம் பணம் இல்லாத போன ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்லயே ஸ்கூட்டி எடுத்தது நின்று இருப்பாரு. பணம் எப்போ வரும் எப்போ வரும். அதனால எனக்கு எதுனா பணம் தான் கொடுங்க, பில்லுனா கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. வேலைனா கொடுங்க. நான் வேலை போட்டு தரேன் வேலை போட்டு தர்றேன். தேவடியா வீட்டுல எனக்கு வேலை. இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுக்கிட்டா பையன். என்ன வேலை? இங்க பாரு டோக்கன் போடணும். டோக்கன் போடுற வேலை. இங்க வர ஆம்பளைங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு விதமா டோக்கன் போட்டு வைக்கணும். மேல் ரூம்ல இருப்பேன். திட்டமான ஆளா இருந்தா அனுப்பு. அதுக்கு மேலதான் அனுப்ப ஒண்ணு ஒண்ணா சேர 2-3 அனுப்பிச்சிருப்பாரு. முடியல லோ பிபி ஆகி போகுது. சரியா? ஒரு ஆளா டோக்கன் போட்டு நான் உள்ள அனுப்பணுமா? அமெரிக்காவுல இருந்து நான் வந்த வேகன்னா வீட்டுல பில்லு கட்டிட்டு. மேடம் இந்த வேலைக்கு பேர் என்ன? டேய் அதான் கூட்டி கொடுக்குறாங்களே டாபர் மாமா வேலைடா. டாபர் மாமா வேலை டாபர் மாமா வேலை. டாபர் மாமா அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவடியா விட்ட டாபர் மாமா வேலை வாங்கிறேன். ஓயம்மா நான் ஒரு டாபருங்க. அதே நட நீ ஒரு டாபுரு தான். எவ்வளவு கஷ்டப்பேன். நான் யாராவது கோயில் இருக்குமா, இறங்காத குளம் இருக்குமா, நான் படுக்காத கரும்பு தோட்டம் இருக்குமா, நான் வெட்டாத சவுத் தோப்புக்குதா. டேய் நான் குட்டனை பாக்குறேன்னா, மதுன்னு பாக்குறேன்னா, பாராவதி பாக்குறேன்னா, ஆயத்தோப்பு இதெல்லாம் பாக்குறேன்னா இந்த கஷ்டப்பட்டு இந்த பேர் எடுத்துக்கிறேன். நானு சொன்னவாடா கேட்டேன். இவ தெரிஞ்சு தேவடியா நம்பர் 1. அம்மா நான் ஒரு பணம் கட்டிட்டு வைத்தி அடிச்சிருக்கிறோம். நாடகம் முடிச்சு தெருவை இறங்கி போறேன்னா யார் சொல்லுவாங்க? போறான் பார்த்தா கரண்ட் பில்லு கட்டின டாபர் மாமா கேட்க மாட்டாங்க. நல்லா வேலை ஒரு டாபுருதான் டாபுருதான் டாபுருதான். டாபர் மாமா வேலை கொடுத்துக்கிறேன். ஆமா உன் ரேட்டு நானு சொல்லு. நான் சொல்றேன்டா. இந்த கீழ்மா விலங்குல யார் வர கை தூக்கு தூக்கு வெள்ளை காண தூக்கி என்ன பண்ண போறியா? இவர் கல் எடுத்து அவர் மேல அடிக்கிறார். ரேட்டு சொல்லட்டான். பட்டி போடவே போட்டான். தாதாதரியில தெரியல தாதாதரியில
பக்கத்துல வந்து படுத்தோம். 2000 ரூபாய். இது அவ்வளவு ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறேனே. டேய் துணி கஞ்சி பாத்துக்கிறான். ஐயா ஐயா அதுக்குதான் ஐயா ஐயா நான் கும்பறடா. ஐயா ஐயா. டேய் அடுத்த ரேட்டு அடுத்தது புள்ளி புள்ளி ஆடிவதும் பாடுவதும் நாடகமே நாடகல்ல காத்துக்கடி நாடகமே ஆடுவதும் பாடுவதும் பாத்தியா? வாடா பாமுண்டி நாகராஜ் வந்துக்கிறாரு. வாடா. டேய் புள்ளி புள்ளி ஜாக்கெட் போட்டா 3000. உள்ள இருக்கும் மாதுளம்பழம் 4000 குட்டி. எவ்வளவு? 4000. 4000 ரூபாவா? ஆ. நான் 1050 ரூபாய் கொடுத்தேன். பாதி மாதம் பாயத்தை கட்டுக்கிறேன். வா பாலே. பாதி கட்டி பாதி யார் வாங்கி மாட்டியா? யாரும் சேர்ந்த மாட்டாங்களா? சீ போடா பாலே. பாதி வாதம் பாதி வாதம். அடுத்தது அந்தரத்தில் போயாரும் வெண்ணிலாவீவோ வெண்ணிலாவி அந்த கதை மர்மம் சொல்லு வெண்ணிலாவே வாடா. வட்ட வட்ட பாவாடை தொட்டா 5000. 5000 ரூபாய். உள்ள இருக்க வட்டத்தை தொட்டா உள்ள இருக்கிற வட்டமாவா இருக்கு? ஆ தொட்டா 6000. உன் ரேட்டு 6000 ரூபாய். 6000 ரூபாய். யார் யார் வர்றாங்களோ நீ இங்கே உட்காரு. மேல ஏத்தி வை மாடி மேலே. மாடி மேலே போற. ஆ முதல் சொத்து மேலே ஏறாத. ஆஹா. அதை அனுப்புறேன். சரி அனுப்பு.